பாருங்கள், இன்றைக்கி டாபிக் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து சிலபஸ் கண்டென்ட். ஸோ இந்த சிலபஸ் கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபிஃப்த்து சாப்டர் தான் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற புக்கில் தான் இருக்குது. இது நம்முடைய 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்காது. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தான் இருக்குது. ஸோ பிஃபோர் நம்ம இங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிட்டி, அதே போல் அதாவது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, புக்கில் மட்டும் டைரெக்டாக படிக்கக்கூடாது. அது பத்தாதுங்க, ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் டைரெக்டாக புக்ஸில் படிச்சிங்கன்னா. ஸோ புக் அப்படிங்கிறது வந்து நம்ம சமச்சீர் புக்கை தான் சொல்கிறேன். இதையும் தாண்டி நிறைய நீங்கள் வந்து நியூஸ் கேட்கணும். ஸோ நியூஸில் சொல்லக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணணும். அதே மாதிரி இந்த மேகசின்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதான் வந்து ரீசண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். கொஸ்டின்ஸ் வந்து ரீசண்ட் ட்ரெண்ட்ஸ் தான் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் நம்ம இங்கே நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டி. சரிங்களா? இது வழிகாட்டி, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வழிகாட்டி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தவிர இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிறது வந்து நம்ம வச்சுருக்கிற புக்கு 2016-17 தான் அது பிரிண்ட் அவுட் ஆகி வந்தனால அந்த ட்ரெண்டை தான் நம்ம வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்குறது, நியூஸ் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த டாப்பிக்கில் நீங்கள் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். எக்கனாமிக் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து தமிழ்நாடை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பற்றி இப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு என்ன, எது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கலி எப்படின்னு பார்த்தோம்னா 11th பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இது சேஞ்சஸ் வராது. 2016 இருந்தாலும் சரி, 2025 இருந்தாலும் சரி, 16 இடத்துல புவியியல் ரீதியாக, ஜியோகிராஃபி அப்படின்னா புவியியல் ரீதியாக தமிழகம் இந்தியாவில் 11வது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாப்புலேஷன்னா மக்கள் தொகை. மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 6th பிளேஸில் இருக்கும், 6வது இடத்துல இந்தியாவில் இருக்கும். ஸோ இந்த ஜிடிபி சொல்கிறோம் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜிடிபி, தமிழ்நாடு ஜிடிபி வந்து 2வது இடத்துல இருக்குது. ஸோ 2nd பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்குதா அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். அதே போல் பிசிஐன்னு சொல்லுவாங்க. பிசிஐன்னு என்ன அர்த்தம்? பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் எத்தனாவது இடத்துலனா 3rd பிளேஸில் நம்ம இருப்போம். ஸோ இந்தியாவிலே 3வது இடத்துல இந்த தமிழ்நாடு உள்ளது. எஃப்டிஐ என்ன அர்த்தம்? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அப்படின்னா தொழில்துறை உற்பத்தி, அதில் வந்து நம்ம இந்தியாவில் 3வது இடத்துல தமிழ்நாடு உள்ளது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து 2016-17 கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஜியோகிராஃபிக்கலி அப்படின்னு பார்த்தோம்னா தேர் இஸ் நோ சேஞ்ச், அது அப்படியே வந்துடும். பாப்புலேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா, சேஞ்ச் ஆகும். ஜிடிபி சேஞ்ச் ஆகும், பர் கேபிட்டா இன்கம் சேஞ்ச் ஆகும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும், இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு எக்கனாமியில் எப்படி டெவலப் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த டாபிக் முழுவதுமாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள்,
எஸ்ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஜிடிபி அப்படின்னு அர்த்தம் ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது ஜென்ரலி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்தியா இல்லைங்களா. அது ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுன்னு போட்டுக்கோம், அவ்வளோதான். அது எஸ்ஜிடிபியோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005லேருந்து அப்படியே வளர்ச்சி ஆகிருக்குது, அப்படியே வளர்ச்சி இருக்குது, நிறையா நல்ல வளர்ச்சி இருக்குது, மிக வேகமாக வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஹெச்டிஐ. ஹெச்டிஐன்னு அர்த்தம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீடு தமிழ்நாடு பார்த்தோம் ஏற்கனவே, சரிங்களா. அதில் சொல்கிறாங்க 2015 உடைய கணக்கின்படி நாங்கள் வந்து 3வது இடத்துல இருக்கோம், 3rd பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூலதனம் அப்படிங்கிறது டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து 3rd பிளேஸில் வந்துடுறோம். இந்தியாவில் வந்து 3வது இடத்தில் நம்ம மொத்த தொழில்துறை உற்பத்தி மதிப்பில் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். சரி, வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிஸ், அதாவது தொழிற்சாலைகள் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17% தொழிற்சாலைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 100%, அதில் 17% தமிழ்நாட்டில் இந்த ஃபேக்டரிஸ் தொழிற்சாலைகள் காணப்படுகிறது. தொழிலாளர்களுடைய துறைகள் பார்த்திங்கன்னா, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து பார்த்தோம்னா 16% வந்து ஷேர் வச்சுருக்காங்களாமா. ஸோ அந்த அளவுக்கு. ஸோ இதான் 2 டிஜிட் வர்றதே வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஃபிகர்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நித்தி ஆயோக் அவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அந்த அவங்களுடைய ரிப்போர்ட்டு பிரகாரம் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை எதில் அப்படின்னா ஹெல்த் இண்டெக்ஸ், சுகாதார குறியீட்டில் நம்ம வந்து 3rd பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. மற்ற மாநிலத்தை காட்டிலும் நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் ஸோ உயர்கல்வியில் நிறைய அதிகபட்ச மொத்த சேர்க்கை விகிதம் இருக்குது பார்த்தீங்களா. ஹை கிராஸ்டு என்ரோல்மெண்ட், HGE, ஹை கிராஸ்டு என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறபடியே அந்த ரேஷியோ வந்து நல்லா இருக்குது, அதிகமாக தான் இருக்குது மற்ற கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் உள்ளது அப்படிங்கிறதும் அதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் சேர்ந்தது தான். அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜிஸ் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இப்படியே போகும்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டுறவு வங்கி ஒரு முக்கியமானது, வணிக வங்கிகள் அப்படிங்கிறது முக்கியமானது, சரிங்களா. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதெல்லாம் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, உருவாகிருக்குது அப்படின்னாலே எக்கனாமிக் டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் குறிக்குது. அதனால தான் அதை எடுத்துக்கிறோம் அந்த ஃபிகர்ஸையும். ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா விகிதம் அதிகமாக கடன் வச்சுருக்காங்களாமா. இதில் வந்து ஹை கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, சிடிஆர்னு சொல்லுவாங்க, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, அது அதிக கடன் வைப்பு விகிதம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த MSME அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சிப்காட்டு, ஓகேங்களா, சிட்கோ, டிட்கோ, ஸோ இது மாதிரி நிறையா MSMEs கம்பெனிஸ்லாம் நம்ம சிறு குறு தொழில்கள்லாம், அந்த குறு தொழில்கள்லாம் நம்ம நிறையா வச்சுருக்கிறோம். அதனால் எக்கனாமி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. சரி, இது மாதிரி ஒரு ஃபிகர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறது. இது மாதிரி கிடச்சிருக்கல ஃபிகரு, ஸோ மற்ற மாநில காட்டிலும் கொஞ்சம் ஒரு 5 பிளேஸஸ்க்குள்ளேயே நம்ம எல்லாமே ரீச் ஆகிறதுக்கு ரீசன் என்னங்கிறதான் அடுத்தது பார்க்க போகிறோம்.
என்ன எதனால் வருது? ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து அதர் கண்ட்ரிஸையும் நம்ம வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வந்து தோண்டி எடுக்கிறது, அதை ஆராய்ச்சி பண்ணி தேடுறது, அதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அதுவே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முதல்ல பார்க்க போகிறது வாட்டருடைய ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும், வாட்டர் நீருடைய ஆதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்டரில் வந்து 3%. ஸோ எல்லாமே நான் வந்து ஆரம்பத்திலே சொல்கிறேன், 2015, 16, 17 இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த புக்கின் கணக்கின்படி புக்கில் கொடுக்கக்கூடிய ஃபிகர்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இன்றைக்கி குறைவாகவும் இருக்கலாம், அதை விட அதிகமாக இருக்கும். நம்ம வந்து டாபிக் எடுக்கிறது வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் எடுக்கவே இல்லை. ஸோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஜென்ரலாக தான் டாபிக் எடுக்கும். ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸை எக்ஸாமில் கேட்கும் பொழுது நீங்கள் வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸு எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் தான் இந்த ஃபிகர்ஸ் சேஞ்ச் ஆகிரும். 3% அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிரும். சரிங்களா? அதே மாதிரி 4% சரிங்களா, 4% தான் நிலப்பரப்பே இருக்குது, லேண்ட் ஏரியா. அந்த லேண்ட் ஏரியாவில் வந்து 6% ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க. நம்ம 6% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இருக்கிறத வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட இன்னொன்று இருக்குதுங்க பாருங்கள், 47% இருக்குது. 47% கிட்டத்தட்ட 50%. 50% அப்படிங்கிற நியரஸ்ட்டு டச் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னு கேட்டேன், என்ன சொல்ல போகிறோம், 47% நார்த் ஈஸ்ட் மான்சூன். சரிங்களா? ஸோ நார்த் ஈஸ்ட்டு மான்சூன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறதுனா வடகிழக்கு பருவமழை. சரிங்களா? இதனாலையும் நமக்கு எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகும், ஏன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதனால் வரும். அடுத்தது ஒன்று பாருங்கள், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லியே சொல்ல முடியும், ஏன்னா இருக்கலாம் இல்லைங்களா, அதிகம் இருக்கலாம் அல்லது குறைஞ்சிருக்கலாம். ஆனால் இதில் பெருசாக சேஞ்சஸ் வராது. என்ன அது, 17 ரிவர்ஸ் இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 17 ஆற்று படுக்கைகள், ரிவர் பேசின்ஸ் இல்லையா, ரிவர்ஸ்ன்னு சொல்கிறவங்கள ரிவர் பேசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிவர் பேசின்ஸ் ஆற்று படுக்கைகள் காணப்படுகிறது. அதே போல் நம்ம வந்து கிணற்று நீர் பாசனம், ஸோ வந்து வெல்ஸ் இரிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, வெல்ஸ் இரிகேஷன். இந்த வெல்ஸ் இரிகேஷன் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பாருங்கள், 56% நம்ம வந்து வச்சுருக்கோங்க. அந்த கிணற்றிலேருந்து நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தி நம்ம வந்து விவசாயத்துக்கு மற்ற பகுதிக்கெலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வாட்டர் ரிசோர்ஸை பற்றி பார்க்கும் பொழுது ரிசர்வாயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். ரிசர்வாயர்ஸ்னால் என்னது, நீர்த்தேக்கங்கள். ஸோ நீர்த்தேக்கங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 81 நீர்த்தேக்கங்கள் காணப்படுது. கேனல்ஸ்னால் என்ன அர்த்தம், கால்வாய்கள் 239 எண்ணிக்கையில் காணப்படுது. டேங்க்ஸ், ஸோ டேங்க்ஸ் அப்படிங்கிறது குளம் வந்து 41,262. சரிங்களா? அதே போல் டியூப் வெல்ஸ் அப்படின்னா குழாய் கிணறுகள் வந்து 3,20,707. சரிங்களா? ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னா அர்த்தம், அதாவது கிணறுகள் மூடப்படாத திறந்த வெளி கிணறுகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 14,92,359. இது எல்லாமே சேர்ந்து தாங்க 56% வெல் இரிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இது வாட்டர் ரிசோர்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கு போக பொழுது மினரல்ஸ், கனிம வளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ கனிம வளங்கள் சொன்ன உடனே நம்ம சென்னைக்கு அடுத்த பகுதி அப்படி நெருங்கும் பொழுதே கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு பிளேஸு NLC, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். எங்கே இருக்கிறது, கடலூரில் காணப்படுது இல்லையா, கடலூரில் காணப்படக்கூடியது ஒரு முக்கியமான நம்முடைய கனிமம் அங்கே இருக்கிறது. அதே போல் மேக்னசைட், சரிங்களா,
மேக்னசைட் எங்கே காணப்படுது, எந்த இடத்துல ஃபேமஸ் ஆனது, சேலம் இல்லைங்களா. சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்னசைட் சுரங்கம் எஸ்ஆர்சிஎல்னு சொல்லுவோம். எஸ்ஆர்சிஎல் இதுவும் வந்து ஒரு மினரல்ஸ் கிடைக்கக்கூடிய பிளேஸ். அது இல்லாமல் ஏற்காடு சரிங்களா. ஏற்காடில் என்ன கிடைக்குது, பாக்சைட் ஓர், பாக்சைட்டு தாது கிடைக்குது. அது ஒரு நம்மளுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒன்று. இரும்பு தாது சரிங்களா, அயான் ஓர். அயான் ஓர் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சமலை. ஸோ கஞ்சமலை அப்படிங்கிற பிளேஸில் கிடைக்குது. மாலிப்டினம். ஸோ மாலிப்டினம் அப்படிங்கிற ஒரு மினரல் மதுரையில் கிடைக்குதுங்க சரிங்களா. மதுரை மாவட்டம் கரடி குட்டம் பார்த்துக்கங்க, என்னங்க பார்த்துங்க, கரடி குட்டம்ங்க. ஸோ கரடி குட்டம் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த மாலிப்டினம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இன்னும் நிறைய தாதுக்கள் அதே போல் தனிமங்கள் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கும் பொழுது இன்னும் நிறையா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸாம்ஸில் கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ இந்த மினரல் ரிசோர்ஸை தனித்தனியாக ஒரு மினரல்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிக்னைட் எடுத்துக்கலாம் சரிங்களா. லிக்னைட், இந்த லிக்னைட்டு நம்ம தமிழ்நாட்டில் 87% கிடைக்குதாங்க சரிங்களா. அதே மாதிரி வெர்மிகுலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து வெர்மிகுலைட் அப்படிங்கிறது 66% நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது. கேர்னெட் 42% கிடைக்குது. ஜிர்கான், ஸோ ஜிர்கான் அப்படிங்கிறது 38% கிடைக்குது. கிராஃபைட் 33% கிடைக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்த ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குரிய பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பாப்புலேஷன்ஸ் சரிங்களா. இதுவும் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் வந்து பாப்புலேஷனும் முக்கியமானது. நம்ம ஏற்கனவே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி கிட்ட நம்ம வந்து தமிழ்நாட்டில் அது இந்தியாவில் இருக்கிறோம். அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அத்தனை பேர்த்துக்கு ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். ஆனால் 40 கோடி வச்சுருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து நம்மளை விட அதிகமான பொருளாதாரத்தில் இருக்கும் பொழுது அப்போ பாப்புலேஷன் டிஃப்ரென்ஸ்க்கு தகுந்தாப்புல அவங்களுடைய லக்ஸுரிஸ் வாழ்க்கை மாறுது இல்லையா. ஸோ இது வந்து முக்கியமானது. இப்போ 2011 கணக்குப்படி எடுத்து பார்க்குறாங்க. 2011 ஏன்னா சென்சஸ் அப்போ தான் கடைசியாக எடுத்திருக்காங்க இல்லையா. அந்த கணக்கில் பார்த்தோம்னா 7.21 கோடி சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்து 6வது இடத்துல நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கீடில் உள்ளது அப்படிங்கிறது முக்கியமானது. அதே மாதிரி டென்சிட்டி அப்படிங்கிறது மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்கும், 555 பேராக காணப்படுறாங்க. ஸோ ஜென்ரல் ஃபிகர் இது. 555 பேர்னு அர்த்தம் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 555 பேர் காணப்படுவது இந்தியாவிலேயே 12வது இடத்துக்கு தமிழ்நாடு வந்துடுது. 12th பிளேஸில் வந்துடுதுங்க. அதே போல் தேசிய சராசரி அடர்த்தின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஆவரேஜ் டென்சிட்டி, NAD, நேஷ்னல் ஆவரேஜ் டென்சிட்டி. தேசிய சராசரி அடர்த்தியில் வந்து நம்ம 382ன்னு கொடுக்குறோம். 382 ஃபிகர்னது அதுவும் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ கொஞ்சம் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நகர்ப்புறத்தில் போய் பார்க்குறோம். எங்கே கொஞ்சம் அர்பன் ஏரியா சரிங்களா. அர்பன் ஏரியா பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 48.4% நகர்ப்புறத்தில் காணப்படுகிறது சரிங்களா. செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் அப்படின்னா 995. ஸோ 995 என்ன அர்த்தம், 1000 ஆண்களுக்கு சரிங்களா, 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ 5 பெண்கள் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதனால் என்னாச்சுங்க, 3வது இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். அந்த ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படிங்கிறதும் முக்கியமானது.
இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன படிச்சிருக்கோம்? எக்கனாமிக் growth அப்படின்னு நம்ம படிக்கிறதே இல்லை. இப்போ நிறுத்திட்டோம் இல்லைங்களா? அதாவது பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதான் சொல்லணும் இல்லைங்களா? அதான் கரெக்டான ஒரு சென்டென்ஸ். எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் growthக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ வீட்டில் நம்ம வந்து இருக்கிறோம். பணம் மட்டுமே நம்மள்ட்ட முக்கியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பணம் நிறைய பணம் இருக்குது சரிங்களா? அதனால் நான் பணத்தால் எக்கனாமிக்கில் நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். ஆனால் நோய் இருந்துச்சுன்னா நான் நல்லா இல்லை, நான் வந்து உடம்பு முடியாமல் போயிட்டேன். பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். மக்கள் எல்லாரும் ஹெல்த் ரீதியாகவும் சோசியல் ரீதியாகவும் சந்தோஷமாக இருக்காங்களா? அதுதானங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட். காசும் வேணும், இங்கே சுகாதாரமும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக மாறுது. இப்போது அது ஒவ்வொரு ரேஷியோ எடுக்கிறாங்க பாருங்கள். ஐஎம்ஆர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎம்ஆர் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து தமிழ்நாடு 17வது பிளேஸில் இருக்குது. இந்தியா வந்து 34வது இடத்துல இருக்குது சரிங்களா? இது வந்து தமிழ்நாடு, இது வந்து இந்தியா வந்து எடுத்துக்கிட்டோன்னா 34வதுல கண்ட்ரி லெவலில் இருக்குது. ஸ்டேட் லெவல் இந்தியாவில் நம்ம வந்து 17வது பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எம்எம்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எம்ஆர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 79, 159. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அது ஆயுட்காலம் எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 70.6. அப்போ என்ன மீனிங்கு? 70லேருந்து 71 வயதுக்குள்ளேயே எல்லாம் இறந்துடுறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இதில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் ஆவரேஜாக 67.9 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரஸி ரேஷியோ, எழுத்தறிவு விகிதம் தமிழ்நாடு நல்லா இருக்குது. 80.33% இருக்குது. இந்தியா 74.04% உள்ளது. செக்ஸ் ரேஷியோ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம் இல்லைங்களா? செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 995, இந்தியா வந்து 940. ஏன்னா இந்தியாவையும் தமிழ்நாடையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் சொல்லணும் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான பேராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, அதாவது எஸ்ன்னு சொல்லலாம், ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொன்னாங்க. ஜிஎஸ்டிபி. ஸோ ஜிஎஸ்டிபின்னா என்ன அர்த்தம்? கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மாநிலத்திற்குள்ளேயே வருடம் முழுக்க அனைத்து பொருட்கள், எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கிறோம். ஸோ எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கிறோம், அதனுடைய சேவைகளையும் சேர்த்து பண மதிப்பாக குறிக்கிறது தான் எஸ்ஜிடிபி. எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது வந்து சென்டென்ஸ் ஃபார்மில் எக்ஸாமில் கேட்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்கணும். அப்புறம் பண்ணிட்டு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறோம், நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு உற்பத்தி செஞ்சுருக்கீங்க ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ், ப்ராடக்ட்ஸ் அண்டு சர்வீஸ், இதை வந்து அப்படியே நீங்கள் கேஷாக மாற்றிடுறீங்க, பணமாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை மாற்றி அந்த மொத்த பண மதிப்பை தான் நம்ம வந்து கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலரில் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்? செகண்ட் பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த தமிழ்நாடு இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய எக்கனாமிக்ஸ் கொடுக்குறதில்ல, தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம் பார்த்துக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் 2016-17 கணிக்கப்பட்டுள்ளது. அது கொடுக்கப்பட்டுள்ள ஃபிகர்ஸ் வந்து டாலரில் 207.8 பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் பிறகான தான் செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா? இப்போ முதல் இடத்துலையும் வந்திருக்கலாம், 3வது இடத்துலையும் வந்திருக்கலாம். அதுக்கான ரீசன்ட் ட்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் கண்டிப்பாக பார்த்து புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா? அடுத்தது நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு, அது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை பற்றி சொல்லக்கூடிய அடுத்த ஒரு பேராமீட்டர்ஸ் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா, அண்டு பாவர்ட்டி. அடுத்த ஒரு பேராமீட்டர். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி என்ன மீனிங்கு? அதாவது அது வேலையின்மையும் சொல்கிறோம், அதே மாதிரி வறுமையை பற்றி சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்கு.
சரிங்களா? நம்ம வந்து ஒரு ரேஷியோ எடுக்கிறோங்க. என்ன ரேஷியோ? நேஷ்னல் ஆவரேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து 50வது, அதாவது 50 அந்த விகிதம் வந்து 50ஆக காணப்படுதாமா. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 22வது பிளேஸில் இருக்கோம். அது வேலையின்மை. வேலை இல்லைன்னா முன்னாடி போயிடுவாங்க. வேலையின்மை, வறுமை அப்படின்னு 22வது இடத்துலனா பரவாயில்ல, ரொம்ப வந்து பின்னாடி இருக்கிறது நல்ல விஷயந்தான். 22வது இடத்துல நம்ம வந்து காணப்படுறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அதுவும் எடுத்திருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து 42% இருக்குதாமா. சரிங்களா? ஸோ 42% கிடையாது, 42 per 1000. ஸோ 1000 பேர் வேலைக்கு போகிறான்னா அதில் 42 பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறான். அப்போ வந்து 958 பேரா 958 பேர் வந்து வேலைக்கு போயிடறாங்க. அந்த 42 பேர் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. எங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுடைய ரேஷியோஸை வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, அடுத்து எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்க்கு டச் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைசார் பங்களிப்பு. ஸோ துறைசார் கான்ட்ரிபியூஷன், செக்டோரல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்டோரல், ஒவ்வொரு செக்டரும் நம்ம வந்து தமிழ்நாடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நம்முடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது எப்படி அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? இது எக்ஸாம்லேயே கேட்ட ஜென்ரலாகவே தமிழ்நாடுக்கு நேரடியாக கேட்கல, ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் எக்கனாமியில் கேட்ட கொஷின்ஸு, அதாவது நம்மளுடைய இந்தியாவுடைய எக்கனாமி எந்த துறையில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாங்க. சரிங்களா? கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய அருமையான ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான். சர்வீஸ் செக்டருங்கிறது என்னன்னு தெரியுங்களா? இந்த பேங்க் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், கம்யூனிகேஷன் சர்வீஸ், ஐடி, சரிங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, சேவைத்துறை. இந்த சேவைத்துறை கிட்டத்தட்ட 64% பங்களிப்பு கொடுத்துருது. சரிங்களா? சேவைத்துறை தான் அதிகமாக நமக்கு வந்து எக்கனாமியை கொடுத்துட்ருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக யார் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், தொழில்துறை. ஸோ தொழில்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 28% அவங்களுடைய பங்களிப்பு இருக்காங்க. ஸோ 3வது இடத்துல இருக்கக்கூடியதான் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து 8% நம்ம பங்களிப்பு கொடுக்குது. இந்த பர்டிகுலர் ஃபிகர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் தமிழ்நாடு தான், இல்லைங்களா? இந்தியாவுக்கு கிடையாது. சரி, இந்த அக்ரிகல்ச்சர் கொண்டு போய் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் தான் நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறையாக காணப்படுதுங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது. எவ்வளவு சதவீதம் வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னா 8% அது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொடுத்தாலும் பட் ஸ்லோ க்ரோத்தில் தான் இருக்குது, மெதுவான வளர்ச்சி விகிதத்தில் தான் காணப்படுது. இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிஇசட் நோட் பண்ணிக்கலாம். ஏசிஇசட் உருவாக்கியிருக்காங்க. ஏசிஇசட்னா என்னங்க? ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ். சரிங்களா? ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ், வேளாண் காலநிலை மண்டலங்கள். வேளாண் காலநிலை மண்டலங்கள் எத்தனை? 7 வேளாண் காலநிலை மண்டலங்களாக உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த வேளாண் காலநிலை மண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிளேஸாக டச் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ், பூக்கள் உற்பத்தி. பூக்கள் மிகப்பெரிய உற்பத்தியில் நம்ம வந்து இருக்கிறோம். தமிழ்நாடு வந்து லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் லூஸ் ஃப்ளவர்ஸ், தளர்வான பூக்கள்னு சொல்லுவாங்க. தளர்வான பூக்கள். ஸோ தளர்வான பூக்களை நம்ம வந்து நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது பழங்கள். ஸோ பழங்கள் பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கும். நம்ம 3rd பிளேஸில் காணப்படுறோம். சரிங்களா? 3வது பெரிய பழ உற்பத்தி ஆளர்கள் அப்படின்னா தமிழ்நாடு தான். அடுத்தது அரிசிங்க. அரிசி. ஸோ அரிசிக்கு வந்து நம்ம ரைஸ் சொல்லும் பொழுது இவங்க எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் தெரியுங்களா? 2வது இடத்துல, 2nd பிளேஸில் இருக்கோமா. ஸோ நம்ம வந்து
இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ் சொல்லும் பொழுது பிஃபோராக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டிபியில் வந்து செகண்ட் பிளேஸ்னா ஃபஸ்ட் பிளேஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாம்பிளில் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போது நம்ம சொல்ல முடியும். இப்போ ரைஸில் செகண்ட் பிளேஸ்னால் ஃபஸ்ட் பிளேஸ் யார்? வெஸ்ட் பெங்கால். ஸோ மேற்கு வங்காளம் முதல் இடத்துல இருக்குது. இது ரைஸ் ப்ரொடக்ஷனில் வந்து வெஸ்ட் பெங்கால் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் நம்ம வந்து இருக்கிறோம். சரி, வேறு என்ன நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சரில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் பண்ணுறாங்க. கிராப்ஸ்னால் தோட்ட பயிர்கள், பிளான்டேஷன் கிராப்ஸ். அதுக்கப்புறம் பனானா, அதுக்கப்புறம் கோகனட். சரிங்களா? இந்த கோகனட் இதிலலாம் நம்ம வந்து யாராலையும் அடிச்சிக்க முடியாதுங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் நம்ம இருக்கிறோம். இதில் தோட்டப்பயிர்கள், வாழை, தென்னை உற்பத்தியில் நம்ம வந்து முதல் இடத்தில் காணப்படுறாங்க. அடுத்தது ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர், கேஷ்யூ நட் அப்படிங்கிறது முந்திரி. இதில் வந்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, செகண்ட் பிளேஸில் காணப்படுது. சரிங்களா? மிளகு, பெப்பர். ஸோ பெப்பரில் நம்ம வந்து 3rd பிளேஸில் இருக்கோம். சுகர்கேன் கரும்பு உற்பத்தியில் 4வது இடத்தில் உள்ளோம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டா எங்கேயாவது கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு பயிர்கள் முக்கியமானது இல்லையா? ஸோ இந்த தோட்டப்பயிர்கள் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? வயிறு நிறையாது உணவு பயிர்கள் தேவைப்படும். ஃபுட் கிராப்ஸ். இந்த ஃபுட் கிராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபுட் கிராப்ஸ் எத்தனை சதவீதம்னா 72.9% பரப்பளவில் உணவு பயிர்கள் வச்சுருக்கிறோம். உணவு இல்லாத பயிர்கள் நான் ஃபுட் கிராப்ஸ் அதை எடுத்துக்கிட்டோம்னா 27.1% காணப்படுது. அதே மாதிரி இந்த ஃபுட் கிராப்ஸ்னால் எதை குறிக்குது அப்படின்னா பேடி தாங்க, நெல். அந்த பேடி வந்து முக்கியமான தமிழ்நாட்டுடைய உணவு பயிராக காணப்படுகிறது. உணவு அல்லாத பயிர்கள்லாம் எதை சொல்லலாம்? நிலக்கடலை, கிரவுண்ட் சொல்கிறோம் இல்லையா? நிலக்கடலை. அதுக்கப்புறம் கோகனட். இதெல்லாம் வந்து உணவு அல்லாத பயிர்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 முக்கியமான பயிர்கள் வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குதுங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? மெய்ஸ், கம்பு, காட்டன், பருத்தி. மைஸ்னா மக்காச்சோளம். கிரவுண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறோங்க. முதல் இடத்தில் நம்ம இருக்கோம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள் சொல்கிறோம் இல்லையா? ஆயில் சீட்ஸ் இதையும் சேர்த்து நம்ம தமிழ்நாடு முதல் இடத்திலே காணப்படுது, தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் கோகோனட், தேங்காய், ரைஸ், இது ரெண்டுமே சேர்த்து செகண்ட் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். சுகர்கேன், சன்ஃப்ளவர், சொல்லுவாங்க சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, ஜோவர், சோளம், வெள்ளைச்சோளம் சொல்லுவாங்களே அது. இது வந்து 3வது இடத்துல இருக்கும். இது 2வது இடத்துல, இது 1வது இடத்துல இருக்கும். அதே மாதிரி தானிய வகைகள், தானியங்கள். ஸோ தானியங்களில் நம்ம வந்து 4வது இடத்தில் காணப்படுறோம். பருப்பு வகைகள், பல்சஸில் வந்து 8வது இடத்தில் காணப்படுறோம். பல்சஸ். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ எல்லாம் புக்கில் இருக்கிறதே டேரெக்டாக கேட்கும் பொழுது ஆன்சர்ஸ் கொடுக்க நம்ம தயாராக இருக்கணும். அதை படித்து வச்சுருந்தா மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டு என்னென்னா அப்படிங்கிறது பார்த்தோம். அது அந்த துறையில் சம்மந்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நம்ம பார்த்தோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரி அது தொழில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 110
இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சுருக்காங்க, எஸ்டேட்ஸ். ஸோ அப்போ ஒரு காலத்தில் எஸ்டேட்ஸ்னு சொன்னாங்க, இப்போ அதுக்கு பேர் நாங்கள் பார்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. பூங்காக்கள் 110 தொழில் பூங்காக்கள் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு ஃபேமஸானது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ராணிப்பேட் அப்படின்னு சொன்னோன்னே எதை குறிக்கும்? அந்த அங்கே இருக்க தொழில் என்னது? கண்ணை மூடிட்டு சொல்லலாம், எது? லெதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தோல் பதனிடும் தொழில் சொல்கிறோம் இல்லையா, ராணிப்பேட்டை. அதுக்கப்புறம் என்னங்க, ஆம்பூர், வாணியம்பாடி, இது எல்லாமே லெதருக்கு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக காணப்படுவது. சரி, வேற ஊர் இடத்துல சேலம். ஸோ சேலம்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க என்னென்ன வந்துடும் அப்படின்னு பாருங்கள். பவர் லூம்ஸ், விசைத்தறி, ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், வீட்டு ஜவுளி. அதுக்கப்புறம் ஃபேமஸாக ஒருத்தர் இருக்க ஸ்டீல் பிளான்ட், ஸ்டீல் எஃகு தொழிற்சாலை. சரிங்களா. அதே மாதிரி சாகோன்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேலத்தில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் காணப்படுது. சங்ககிரி என்னங்க, சங்ககிரி ஃபேமஸான ஒரு பிளேஸ். என்னது சங்ககிரி பொறுத்த வரைக்கும் லாரி ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க, லாரி ஈட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நிறையா இந்த லாரியுடைய லாரியை நடத்துபவர்கள், லாரி ஓனர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சங்ககிரி. திருச்செங்கோடு ஃபேமஸ் ஒன்று இருக்குது அருமையாக. திருச்செங்கோடு எதுக்கு ஃபேமஸ்ஸு? போர்வெல்க்கு ஃபேமஸ்ங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிக்கிட்டே வரிசையாக போகலாம், அந்த அளவுக்கு ஃபேமஸ். அடுத்தது பாருங்கள், நாமக்கலுக்கு ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். நாமக்கல் பொறுத்த வரைக்கும் என்னது? டிரான்ஸ்போர்ட். இன்னொன்று ஃபேமஸ் நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அது பவுல்ட்ரி. சரிங்களா. கோழி பண்ணை, போக்குவரத்து, நாமக்கல். கரூர் எடுத்துக்கலாம். ஸோ கரூர் எடுத்துக்கிட்டால் இந்த பாடி பில்டிங் சொல்லுவாங்க இல்லையா, கோச் பில்டிங். ஸோ கோச் பில்டிங் அப்படிங்கிறது அங்கே ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி பவர் லூம்ஸ், விசைத்தறி ஃபேமஸாக இருக்குதுங்க. ஸோ அடுத்தது ஈரோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவர் லூம்ஸ் தான். நிறையா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லூம். அதுக்கு அடுத்தது ஃபேமஸ் ஆனது டர்மரிக், மஞ்சள். ஓகேவா. கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டால் ஸ்பின்னிங் மில்ஸ் அதிகம், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா. நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழில்கள் அதெல்லாம் காணப்படுது. திருப்பூர் பற்றி சொல்லவே வேண்டாம், பின்னல் ஆடை இல்லையா. திருப்பூர் அப்படிங்கிறது பின்னல் ஆடை, நிட் வியர்ஸ் ரெடிமேட்ஸ், பின்னல் ஆடை, ஆயத்த ஆடைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ராஜபாளையம். ஸோ ராஜபாளையம் என்னங்க ஃபேமஸானது? சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ், அது அறுவை சிகிச்சைக்கான பருத்தி பொருட்கள். இந்த ஸ்பாஞ்ச் தான் சொல்கிறோம் இல்லையா, அந்த காட்டன் பஞ்சு இருக்குதான்னு சொல்லுவோம், வெள்ளை பஞ்சு. அதில் பார்ப்பீங்க மெடிக்கல்லாம் ஸ்பாஞ்சில் அதுக்கு பேர் நாங்கள் காட்டன் இருக்குதான்னு கேட்போம்ல, அது எல்லாம் ராஜபாளையத்துக்கு ஃபேமஸ். சிவகாசி பற்றி சொல்ல தேவையில்லை, சரிங்களா. அதை நீங்கள் படிச்சுக்கலாம். சிவகாசி எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பாதுகாப்பு, தீப்பெட்டிகள், பட்டாசுகள், இது இல்லாமல் பிரிண்ட்டுக்கு ஃபேமஸ் ஆனது சிவகாசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்படி இத்தனை நம்ம தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸில் ஒவ்வொரு மாவட்டமும் சிறந்து காணப்படுவது நம்ம தமிழ்நாடு மொத்தத்துக்குமே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம இதோடைய கண்டினியூட்டியாக என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு ஊரையும் பார்க்க போகிறோம். சிபினா ஷார்ட் ஃபார்ம்லாம் எழுதிட்டு வரேன். கோயம்புத்தூருக்கு என்ன பேருங்க? ஸோ மான்செஸ்டர், இதெல்லாம் ஓல்டு கொஷின். ஸோ மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். திருப்பூர், டிபிஆர்னு எழுதுறேன். திருப்பூருக்கு நாங்கள் ஆயத்தாடின்னு திரும்ப சொல்லியிருப்பாரு. அருமையான இன்னொரு பேர் இருக்குது, டாலர் சிட்டி என்று அழைக்கப்படுவது, டாலர் நகரம் என்று அழைக்கப்படுவது தமிழ்நாட்டின் திருப்பூர். சிவகாசியை பற்றி தெரியும் நமக்கு.
சிவகாசின்னா என்ன வருங்க? குட்டி ஜப்பான். சரிங்களா? குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் குட்டி ஜப்பான் சொல்கிறோம்? அனைவரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, அதான் குட்டி ஜப்பான். அதே மாதிரி சென்னை. ஸோ சென்னைக்கு வந்து என்ன? எலக்ட்ரானிக், த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னாலும் இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை. சென்னைக்கு இன்னொரு பேர் பாருங்க, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப், அதாவது இந்தியாவின் எலக்ட்ரானிக் உற்பத்தி மையம் என்று அழைக்கப்படுவது சென்னை. சரிங்களா? இதுமாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு இன்னொரு பேர் சொல்ல முடியாது, பொறியியல் நகரம். பொறியியல் நகரம், இன்ஜினியரிங் சிட்டி. இன்ஜினியரிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னாலும் இந்த கோயம்புத்தூர் தான். அதுவும் புரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பம்ப் சிட்டி. பம்ப் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னாலும் கோயம்புத்தூரை குறிக்கும். எலக்ட்ரானிக் சிட்டி, இன்ஜினியரிங் சிட்டி. இன்ஜினியரிங் சிட்டி ஆஃப் இந்தியானாலும் கோயம்புத்தூரை குறிக்கும். மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியானாலும் கோயம்புத்தூரை குறிக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கரூர் வந்து பஸ் பாடி பில்டிங். அதே மாதிரி பேப்பர் மில் இருக்கு இல்லையா, அதை மறக்க முடியாதுல்ல. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் இல்லைங்களா. அது ஒரு பெரிய லெவலில் வந்து தமிழ்நாடு உடைய ஆலை புகழூரில் காணப்படுவது இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎல்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, சுற்றுச்சூழல் நட்பு காகித ஆலை. மிக ஆசியாவிலேயே ஏசியாஸ் லார்ஜஸ்ட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில். நோட் பண்ணிக்கோ, ஏசியாவிலேயே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில், ஆசியாவிலே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் நட்பு காகித ஆலை என்று பெயர் பெற்றது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட், புகழூர். காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? ஸோ எனக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்கிறேன். முதல் காரணம் என்னங்க, அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க காகிதம் தயாரிப்பதற்கு? சுகர் கேனுடைய சக்கைங்க இல்லையா. சுகர் கேன் இருக்கு இல்லையா, அந்த சுகர் கேனுடைய சக்கை, அந்த சக்கையை எடுத்துக்கிறாங்க. இப்போ சுகர் கேனுடைய சக்கை வேஸ்ட்டாக தானே போகுது, அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க, எடுத்து பேப்பராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே பேரலெல்லாம் ஈரோடு ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு என்னங்க, எஸ்பிபியில் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து சுகர் கேனில் அவங்களுடைய பிளான்ட் கிடையாது, இவங்களும் பேப்பர் தான் தயாரிக்கிறாங்க. பட் என்னன்னா இவங்க பண்ணுறது வந்து மரத்தூளுங்க, மரத்தூள் மூலமாக செய்கிறாங்க. போய் பார்த்தீங்கன்னு தெரியும், எஸ்பிபியில் ஒரு தனியாக ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் வந்து லாரி முழுக்க அதிகம் 20, 30, 50 லாரி நிற்குங்க வரிசையாக. ஃபுல்லாக ஒரே மாதிரி சைஸ் உள்ள மரங்களை வந்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி டேரெக்டாக வந்து பாய்லருக்கு போவோம், எரிப்பான். அங்கே வந்து அப்படியே அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அது கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மரத்தூள் மூலமாக பேப்பர் தயாரிப்பது எஸ்பிபி. சுகர் கேனுடைய சக்கை வேஸ்ட்டை பயன்படுத்துகிறது வந்து டிஎன்பிஎல். அதனால தான் ஆசியாவின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் நட்பு காகித ஆலை என்று பெயர் பெற்றுள்ளது. அடுத்து சேலம் தெரியும் நமக்கு, எஃகு நகரம், ஸ்டீல் சிட்டி. ஸ்டீல் சிட்டி அப்படின்னாலே வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சேலம். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேலம். தூத்துக்குடிக்கு என்ன பேருங்க, கேட்வே ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 50% இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். இன்னும் இருக்கக்கூடிய 50% வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், நிறையா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஜிகேஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்க்கலாம், டெக்ஸ்டைல் பார்க்கலாங்க. ஸோ டெக்ஸ்டைல் ஜவுளி இல்லையா, தமிழ்நாட்டின் ஜவுளி என்ன சொல்லுவாங்க, நாட்டின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது. நூல் கிண்ணம், அதாவது யான் போல். ஸோ யான் போல் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் தமிழ்நாடு. சரிங்களா. இதில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 41% பருத்தி நூலை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. சரிங்களா. காட்டன் யானை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இந்த நேம் வந்திருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இது வேலை செய்கிறாங்க. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு செய்கிறாங்க. அதே போல் பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பின்னலாடை நகரம். இந்த பின்னலாடை நகரம் இருக்கக்கூடிய திருப்பூர் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. பின்னலாடை நகரம் அதாவது நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நிட்டிங் சிட்டி. இன்னொன்று வந்து டாலர் சிட்டி. ஸோ காரணம் என்னென்னா அந்த கார்மெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம சொல்லுவாங்களே இஓயு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் நாங்கள் இஓயு அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஓரியண்டல் யூனிட். எக்ஸ்போர்ட் ஓரியண்டல் யூனிட்டாக என்ன அர்த்தம் தெரியுங்களா, நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணுற 100%ம் இந்தியாவில் நீங்கள் சேல்ஸ்க்கே கொண்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் போய் சேல்ஸ் பண்ணணும். சப்போஸ் நான் ஜப்பான் ஆர்டர் எடுத்துக்கணும், ஜப்பானுக்கு தான் கொடுக்கணும். ஆஸ்திரேலியா ஆர்டர் எடுத்தால் ஆஸ்திரேலியா தான் கொடுக்கணும். நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து ஒரு 2 பனியன் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன், நீங்கள் சேல்ஸ் பண்ணி வச்சுக்கலான்னு கிடையாது. இஓயு அப்படிங்கிற மீனிங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஓரியண்டல் யூனிட் தான். அது 100% எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய திருப்பூர், கரூர், ஈரோடு எல்லாத்துலேயும் இது காணப்படுது. அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி போனால் லெதர். ஸோ லெதர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 30% சொன்னாங்க. 30% என்ன பண்ணுறாங்க, நம்ம தோலை வந்து ஏற்றுமதி செய்கிறோம் சரிங்களா. தோல் உற்பத்தியில் வந்து 70% நம்ம வந்து தோல் உற்பத்தி செய்து தமிழகம் வந்து ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமாக வேலூரில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை இது முக்கியமான ப்ரொடக்ஷன் யூனிட்டாக அங்கே காணப்படுதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறாங்க, சென்னையை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா ஃபேர், இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர், ஐஎல்எஃப் இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர். சென்னையில் இந்திய சர்வதேச தோல் கண்காட்சி நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமானது. ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா அது காமிக்கும் பொழுது தான் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏற்படும், வந்து வாங்க போவாங்க, இப்போ ஒரு ஆர்டர்ஸ்லாம் பிடிக்க போவாங்க, ட்ரேட் பண்ண போவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோமொபைல்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். தமிழ்நாடுடைய ஆட்டோமொபைல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு நேம்ஸ் வந்துடுது இல்லைங்களா வாகனங்களில். ஏசியாவின் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படின்னா தமிழ்நாடு. டெட்ராய்ட் ஆஃப் பார்த்தோம்ல, இப்போ தான் பார்த்தோம். டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறது ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னா தமிழ்நாடு, இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னா சென்னை. ஓகேங்களா. ஸோ அந்த நேமில் கண்டினியூவாக தான் இது வந்திருக்குது. ஏன் இப்படி வந்திருக்குதுங்க, 28% பங்கு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஆட்டோமொபைலுடைய பங்கு 28% வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. சிமெண்ட் தொழிற்சாலை சொல்ல தேவையில்லை சரிங்களா. சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் ராஜஸ்தான் சிமெண்ட்டில் ப்ரொடக்ஷனில் செகண்ட் பிளேஸில் வந்துடுறாங்க. 3வது இடத்துல தான் நம்ம வரோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கேதர் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு 3வது இடம் மட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனப்படாது. நேரடியான கேள்வி தமிழ்நாட்டில் வரும்போது ஆன்சர் கொடுக்கலாம். ஆனால் இந்தியாவில் கேள்வி கேட்கும் பொழுது ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் தெரிஞ்சு வச்சுருக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் புக்கில் இல்லைங்க, நானும் சொல்லலை அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சர்ச் இன் தி இன்டர்நெட். நீங்கள் போய் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி அதுக்கான ரைட் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரி, ஆந்திர பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 35 யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களாமா. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பிளான்ட்ஸ், நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னு ஆந்திர பிரதேஷ் 35 பிளான்ட் வச்சுருக்கிறான் சிமெண்ட் பிளான்ட்டு. தமிழ்நாடு வந்து 21 பிளான்ட் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா. ராஜஸ்தான் அதை விட குறைவு. ஆனால் எண்ணிக்கையில் வந்து ஆந்திர பிரதேஷ் 1ஆகவும் எண்ணிக்கையில் தமிழ்நாடு வந்து 2ஆகவும் காணப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் சாதாரண இன்ஃபர்மேஷன்ஸ். பட்டாசு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சிவகாசி இருக்கிறதுனால ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஃபேமஸ். யாருங்க குட்டி ஜப்பான் என்ற பெயரை கூறியவர்? யார் குட்டி ஜப்பான்னு சொன்னது? அது சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான் என்று கூறியவர் யாருங்க? நம்முடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்
பேர் என்னங்க, ஜவஹர்லால் நேரு தான் சிவகாசி வாஸ் fondly called as லிட்டில் ஜப்பான் பை ஜவஹர்லால் நேரு. கிட்டத்தட்ட 80% பட்டாசு உற்பத்தி இங்கே தான் பண்ணுறாங்க. அது 60% ஆஃப்செட் பிரிண்டிங். சரிங்களா, ஆஃப்செட் பிரிண்டிங் வந்து 60%. இன்றைக்கி வரக்கூடிய நம்மளுடைய கேலண்டர்ஸ், டைரிஸ் எல்லாமே அங்கே தான் பிரிண்டிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய பட்டாசுகள் அனைத்துமே சிவகாசியில் தான் வந்துட்டுருக்குன்னு தெரியும். இது இல்லாமல் வேறு என்ன இண்டஸ்ட்ரீஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்எல் இல்லைங்களா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் எங்கெங்கே இருக்குது, ராணிப்பேட். இந்தியா முழுக்க இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிச்சி இல்லைங்களா. அதே மாதிரி கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் சிடபிள்யூஜி கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் ஹேஸ் பீன் கிவன் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனில் வந்துடுது, அதாவது புவியியல் குறியீடாக காணப்படுது. புவியியல் குறியீடாக காணப்படுவது கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர். சரிங்களா. அதே மாதிரி சேலம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதுவும் வந்து ஒரு ஃபேமஸானது, ஒரு பெரிய ஏரியாவில் வந்து காணப்படுது. அடுத்து சிறு குறு தொழில்கள் சொல்லப்படுறோம்ல, அது என்னது, எம்எஸ்எம்இ அப்படிங்கிற ஆக்டே வந்து பார்த்திங்கன்னா 2006 தான் கொண்டு வந்தாங்க. எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்து 2006 கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பாருங்கள், தமிழ்நாடு 15.07% எம்எஸ்எம்இ வச்சுருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் 6.89 இல்லையா, 6.89 லேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த சிறு குறு தொழில்களை வந்து கண்டிப்பாக பதிவு செய்யணும். அந்த பதிவில் வந்து 6.89 லட்சம் சிறு குறு தொழில்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நியூக்ளியர் எனர்ஜி. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அணுமின் நிலையங்கள் காணப்படுவதை கேள்விப்பட்டிருக்கோம். எங்கெங்கே காணப்படுது பாருங்கள், கல்பாக்கம் இல்லையா, கல்பாக்கம், கூடங்குளம், இது ஃபேமஸ். இந்த கல்பாக்கத்தில் எத்தனை மெகாவாட் பண்ணுறாங்க, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நான் சொல்கிறேன் பாருங்கள், எல்லாமே ஓல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான், நியூ இன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா. அதாவது 917 × 2 யூனிட் இருக்கனால கிட்டத்தட்ட 917 வந்து கூடங்குளத்துக்கு சேரும். 917 × 2 யூனிட் இருக்கனால 1834 சரிங்களா மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கல்பாக்கத்தில் வந்து 235 × 2 யூனிட் இருக்குது, ஆனால் 470 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பாதி கால்வாசி நம்ம எடுத்துக்கலாம், மீதி வந்து அதர் ஸ்டேட்ஸ் கூட கொடுக்கலாம். சரிங்களா. அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் குறிக்குது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் எனர்ஜி, அது அனல் மின் நிலையங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அத்திப்பட்டு எங்கே உள்ளது, அத்திப்பட்டுங்கிறது வட சென்னையில் காணப்படக்கூடியது. அங்கே தான் வந்து அனல் மின் நிலையம் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, சரிங்களா, தூத்துக்குடி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம் இருக்கக்கூடிய இடம். இதே போல் நீர் ஆற்றல் சொல்லக்கூடிய ஹைடல் எனர்ஜி, சரிங்களா, நீர் ஆற்றல். நம்ம ஹைடல் எனர்ஜி கிட்டத்தட்ட 20 யூனிட் வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். 20 நீர் மின் அலகுகள் காணப்படுகிறது. இந்த நீர் மின் அலகுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாட் ஆர் தி ப்ராமினன்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூண்டா,
ஹூண்டா, மேட்டூர், பெரியார், மரவக்கண்டி, அடுத்த வந்து பார்சன்ஸ் பள்ளத்தாக்கு வேலிஸ், இதெல்லாம் வந்து காணப்படுறது. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் பவர், சூரிய சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு முதல் இடத்தில் காணப்படுகிறது. சூரிய சக்தியில் தமிழ்நாடு முதலிடம், 2வது இடம் ராஜஸ்தான், 3வது இடம் குஜராத். இல்லையா, கமுதி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த கமுதிலாம் ஏசியாலே வந்து மிகப்பெரிய ஒரு யூனிட்டு எங்கே இருக்குது, தமிழ்நாடு தூத்துக்குடி கமுதியில் வந்து அந்த பெரிய யூனிட் போட்டு ஃபேமஸ் பண்ணனால ராஜஸ்தானை வந்து நம்ம மிஞ்சி தமிழ்நாடு சூரிய சக்தியில் முதல் மாநிலமாக திகழ்ந்தது. அடுத்தது பார்க்கலாங்க, விண்டு எனர்ஜி, அதாவது காற்றாலை அப்படின்னா இந்தியாவில் அதிக நிறுவப்பட்ட காற்றாலை திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? ஸோ எங்கெங்கே இருக்குது, திருநெல்வேலியில் காணப்படுது, தூத்துக்குடியில் இருக்குது, நாகர்கோயில், இந்த பிளேஸில் தான் இந்த காற்றாலைகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு துறைக்கு போக போகிறோம். அந்த துறை வந்து சர்வீஸ் செக்டர், சேவைத்துறை. இப்போது சேவைத்துறை அப்படின்னாலே நேஷ்னலைஸ்டு பேங்கை பற்றி சொன்னால் நேஷ்னலைஸ்டு பேங்க் வந்து ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கூட சேஞ்சஸ் இருக்கும். 52% தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாக மாறப்பட்டுள்ளது. இது முக்கியமான வங்கி எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன்ஸில் வந்து நம்ம 46.9% இருக்குது. கிட்டத்தட்ட 59 யூனிவர்சிட்டிஸ், இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் இருக்கலாம், 59 யூனிவர்சிட்டிஸ், 40 மெடிக்கல் காலேஜ் சேஞ்சஸ் இருக்கலாம், 517 இன்ஜினியரிங் காலேஜஸ், இந்த எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் குறைகளும் இருக்குங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து 2015, 16, 17 அதுக்கு தான் வந்து நான் அடிக்கடி சொல்கிறது வந்து நியூஸ் பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் ஆக போகுது, நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் அல்லது பிரைம் மினிஸ்டர் வந்து மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நியூஸில் சொல்லுவாங்க. அந்த நியூஸில் சொல்லும் பொழுது இப்போது அது ஓப்பன் பண்ணக்கூடியது தமிழ்நாட்டிலேயே வந்து 42வது மெடிக்கல் காலேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 41 மெடிக்கல் காலேஜ் இங்கே இருந்தது, இது ஓப்பன் பண்ணுறது 42வது மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா டக்குன்னு ஒரு நோட் பேப்பர் எடுத்து எழுதி நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் ரைட்டான இன்ஃபர்மேஷன்ஸு. அது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இது வந்து வழிகாட்டி. சரிங்களா? ஸோ எத்தனை எண்ணிக்கை வந்து சரியாக இருப்பது. இப்போ கடைசியாக ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்களே, அது எந்த இயரில் ஓப்பன் பண்ணாங்க, யார் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் தான் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த சர்வீஸ் செக்டரில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 4 லட்சம், ஒவ்வொரு ஆண்டும் 4 லட்சம் பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க. 4 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்நெட் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சேஞ்சஸ் இருக்கலாம். இன்டர்நெட்டில் நம்ம வந்து 2nd பிளேஸில் இருக்கோம். தமிழ்நாடு 2nd பிளேஸில் இருக்குது. உடனே நீங்கள் கேட்கணும் ஃபஸ்ட் பிளேஸ் என்ன, உடனே ஃபஸ்ட் பிளேஸ் நோட் பண்ணிக்கணும். மகாராஷ்டிரா வந்து அதிகமான, அது பெரிய இணைய இணைப்பு, லார்ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் வந்து மகாராஷ்டிரா ஃபஸ்ட் பிளேஸு, 2nd பிளேஸ் வந்து தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் வந்து அடுத்தது டிரான்ஸ்போர்ட். ஸோ நெடுஞ்சாலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில், ஸோ இந்த எண்ணிக்கை கூட மாறும். 28 நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குதாமா. 5036 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மாற்றத்துக்குரியது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ ரோடில் வந்து நம்ம 2nd பிளேஸில் இருக்கோங்க. 2nd பிளேஸ் இந்தியாவிலே 2வது இடம் தமிழ்நாடு. மொத்த அது என்ன சொல்கிறது, இந்த நெடுஞ்சாலை ரோடெலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ரயில்வேஸ். ஸோ
ஸோ ரயில்வேஸில் எடுத்தால் 6693 கிலோமீட்டர், இதுவும் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்த ஒரு வேறு எக்ஸ்ட்ரா பாதைகள் பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றங்கள் ஏற்படலாம்ல, அல்லது குறைச்சிருந்தா மாறும்ல. கிட்டத்தட்ட 690 ரயில் நிலையங்கள் காணப்படுதாமா. ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து 690. ஸோ இட் கேன் ஆல்சோ பி சேஞ்ச். இது வந்து பார்த்திங்கன்னா தரை வழி போக்குவரத்தை பார்த்தோம். அடுத்தது வான் வழி போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம். ஏரில் பார்த்தோன்னா 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் காணப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, அடுத்தது கோவை. இது சர்வதேச விமான நிலையங்கள். சென்னை சர்வதேச விமான நிலையம் இந்தியாவில் 3வது பெரிய விமான நிலையம். ஸோ 3rd பிளேஸில் இருக்குது. இந்தியாவிலே 3rd பிளேஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட், 3rd லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா அப்படின்றது. ஸோ இது இல்லாமல் உள்நாட்டு விமான சேவையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எந்தெந்த ஊருக்கு அப்படின்னு பாருங்கள். சேலம், உள்நாட்டு விமானம் வந்து சேலம், தூத்துக்குடி, அதுக்கப்புறம் மதுரை. அப்போ நம்ம வந்து சென்னை கூட போகலாம் இல்லையா? இங்கேருந்து சென்னை கூட, தூத்துக்குடியிலேருந்து சென்னை கூட போகலாம், சேலம் டு சென்னை கூட போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அதான் இப்போ இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் துறைமுகங்கள், போர்ட்ஸ். ஸோ துறைமுகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா தெரியும் நம்மளுக்கு, கண்ணை மூடி சொல்லலாம். சென்னை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, இது இல்லாமல் எண்ணூரை ஞாபகம் வச்சுக்கணும். எண்ணூர் துறைமுகம். ஸோ எண்ணூர், தூத்துக்குடி, சென்னை, இன்னொரு நடுவில் ஒன்று இருக்குது. என்னது? நாகப்பட்டினம். என்பிடி நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடைநிலை இன்டர்மீடியட் போர்ட் இஸ் நாகப்பட்டினம். ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் பார்த்துட்ருக்கோம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, எண்ணூர், அதே மாதிரி நாகப்பட்டினம், தூத்துக்குடி அப்படிங்கிற டச் ஆகும். இது இல்லாமல் நம்ம வந்து 23 சிறிய துறைமுகங்கள் காணப்படுது. சரிங்களா? ஆல் தி மைனர் போர்ட்ஸ் ஆர் மேனேஜ்டு பை, இந்த மைனர் போர்ட்ஸுக்குள்ளே மேனேஜ்டு பை டிஎன்எம்பி, அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு மேரிடைம் போர்டு, தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் போகலாம். டூரிசம், சரியா? சுற்றுலா. ஸோ டூரிசம் எடுத்துக்கிட்டோன்னா டிடிடிசி இல்லையா? தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சரிங்களா? ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. இந்தியாவிலே வந்து சுற்றுலாவில் முதல் இடத்தில் காண்பது, அதுவும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக காணப்படக்கூடியது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன்ஸ். ரீசன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜென்ரலி எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தோம். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் தயாராகிக்கணும். இது ஒரு வழிகாட்டியை எடுத்துகிட்டு டூரிசமில் ரீசெண்டாக என்னென்ன டெவலப்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டில், சர்வீஸ் செக்டரில், அக்ரிகல்ச்சரில் என்னென்ன டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம போய் தேட முடியாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நியூஸ் பாருங்கள், நியூஸ் சேனல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், இதெல்லாம் டைமிங் வந்து ஒதுக்கி பார்த்துக்குங்க. ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து அவைலபிலிட்டி வந்து இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நூலகம் இல்லையா, லைப்ரரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போனீங்க, நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அது பழக்கத்தை உருவாக்கிடுங்க. அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். லெஃப்ட்